வணக்கம் மக்களே, நான் சத்யா வர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகர் மற்றும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் மக்களின் எழுச்சிக்காகவும் மக்களுடைய உரிமைகளை பறிக்காமல் மக்களுடைய உரிமைகளை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நானும் மக்களோடு சேர்ந்து வேலை செய்து வருகின்றேன். இன்றைக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் சினிமா துறையினுடைய ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு பிரம்மாண்டமான எண்ணற்ற தொழில்நுட்பத்தால் நம்மளுடைய மக்களுக்கு ஒரு அங்கீகாரமாக இன்றைக்கும் ஒரு நல்ல திரைப்படங்களை கொண்டு வந்து செயலாற்றி கொண்டிருக்கும் எத்தனையோ முகம் தெரியாத நபர்களுக்காகவும் நம்மை முழுமையாக நம்மளுடைய அனைத்து மக்களுக்காகவும் எங்கோ ஒரு மூலையிலிருந்து நம்மளுடைய ஓய்வு நேரங்களில் நமக்கான சில நல்ல திரைப்படங்களை பார்க்க வேண்டும், நமக்குரிய நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் கூலி தொழிலாளி மக்களாக உழைத்து கொண்டிருக்கும் முகம் தெரியாத நபர்களுக்காகவும் அனைத்து மக்களுக்குரிய நல்ல கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கும் இன்றைக்கு எழுத்தாளர்களாக அதை பதிவிட்டு கொண்டிருக்கும் எண்ணற்ற அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காகவும் அதை சார்ந்த எண்ணற்ற துறைகள் எடிட்டிங் மற்றும் இன்றைக்கும் துணை டைரக்ஷனாகவும் அதற்குரிய டைரக்ஷனை எடுத்துக்கொண்டிருக்கும் நபர்களுக்காகவும் அந்த படத்தை முழுமையாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணற்ற அவர்களுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த திரைப்படத்தை கொண்டு வந்து முழுமையாக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்காகவும் என்னுடைய பதிவு மக்களின் பதிவாக இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது சட்டமன்றத்தில் நேரடியாக நீங்கள் அமர்ந்து முதல்வருடன் பேசுவதற்குரிய ஆவணம் முழுமைப்படுத்தி தரப்படும். எந்த ஒரு சங்கத்தின் அமைப்பாக இருந்தாலும் உங்களுடைய தீர்வு என்பது சட்டமன்றத்தில் முழுமையாக முதலமைச்சருடன் நேரடியாக இந்த திரைப்படம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வந்து பேசுவதற்குரிய அமைப்பாக அமைத்து தரப்படும். ஒரு திரைப்படத்தை முழுமையாக முடக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிலர் இன்றைக்கு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அது எதுவானாலும் இருந்தாலும் நேரடியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய அங்கீகாரம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அமைத்து தரப்படும். இது ஒவ்வொரு மக்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு சான்றாக ஏற்படுத்தி தரப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்மளுடைய நாளைய சமுதாயம் என்பது இளைய சமுதாயம் மட்டுமே. அவர்களுக்கான வழியை விட்டு நமக்குரிய ஒரு தொடக்கத்தை நாம் எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.